இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு பி டூ பாம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மேசிவான ஒரு ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலேயே வந்து உருவாக்கப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இந்த பி டூ பாம்பர் தான். அது வந்து யுஎஸ்ஏல மட்டும்தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த யுஎஸ்ஏ தவிர வேற எந்த ஒரு கண்ட்ரிஸும் வந்து அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஈவன் பிரசிடென்ட் நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் நினைச்சா கூட அந்த ஒரு ஃபிளைட் வந்து இன்னொரு கண்ட்ரி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட செனட்டர்ஸ், ஏகப்பட்ட அந்த நாட்டோட கவர்னர்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் முடியும். அது வந்துட்டு இம்பாசிபிள். அது வந்து யாருமே தரவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ஏர்கிராஃப்டை வந்துட்டு அந்த நாட்டுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த ஒரு அதாவது ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு த்ரீட் வந்தாலும், அதாவது அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ளைட் வந்து உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்துட்டு இந்த ஒரு தீர்மானத்தையும் வந்துட்டு அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட காஸ்ட்லி அப்படின்னு நான் சொன்னேன்னா எந்த அளவு காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்து ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட், அதாவது பி டூ பாம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து 18,000 கோடிங்கிறாங்க இந்திய மதிப்பில். அந்த மதிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேஜாஸ் ஃப்ளைட்லாம் இருக்குல்ல, ஃபைட்டர் ஜெட், அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளைட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மேசிவான ஒரு அமௌண்ட் அது. அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வெப்பன். இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெஷல் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டில் வந்துட்டு இப்போ மாட்டாமல் எந்த ஒரு ரேடார்லையுமே வந்து சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளைட்டை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இதோட அமைப்பே வந்து அந்த மாதிரி தான். ஒரு சின்ன காக்காவாக இருக்கட்டும், ஒரு சின்ன கழுகாக இருக்கட்டும், ஒரு பெரிய கழுகாக கூட இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு ஈஸியாக ரேடாரில் மாட்டிடும். ஆனால் இந்த ஒரு பி டூ பாம்பர் வந்துட்டு எந்த ஒரு ரேடார்லையுமே வந்து மாட்டவே மாட்டாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்துட்டு இது வரைக்கும் வந்து யாருமே வந்துட்டு ரேடாரில் வந்துட்டு அந்த ஒரு பி டூ பாம்பரை வந்து சிக்க வைக்கவே இல்லை. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு இதை வந்து முறியடிக்கிற மாதிரி இந்த பி டூ பாம்பரையும் வந்துட்டு ரேடாருக்குள்ள சிக்க வைக்கிற மாதிரி ஒரு கருவி வந்துட்டு ரஷ்யா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எந்த ஒரு மிலிட்ரி இன்ஜினியரிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பி டூ பாம்பரையுமே வந்துட்டு ஒரு ரேடாருக்குள்ள வந்து சிக்க வைக்கிறதுக்கு ரேடாரில் வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. சைனா கூட ஈடுபட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த ரேஸில் வந்துட்டு டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா தான். ஏன் வந்து இந்த ஒரு பி டூ பாம்பர் மேலே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இதோட சைஸே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேசிவான ஒரு சைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு டெய்ல்ஸ் கிடையாது. ஒரு டெய்லே இல்லாத ஒரு ஏர்கிராஃப்ட் தான் நம்ம இந்த பி டூ பாம்பர். அதனால தான் இதோட தனி சிறப்பே அப்படி தான். ரொம்ப தட்டையாக இருக்கும். ஈஸியாக வந்து எந்த ஒரு ரேடார்லையும் சிக்கிறாது. அதே மாதிரி இது பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 நியூக்ளியர் பாம்பை வந்து கொண்டு போகிற ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் இதுதான். கிட்டத்தட்ட 5-6 நியூக்ளியர் பாம்புக்கு மேலே எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்னாலையுமே வந்து இப்போ இருக்கிற ஏர்கிராஃப்ட்னால கொண்டு போக முடியாது. மேபி நிறைய நாடுகள்லாம் வந்துட்டு சீக்கிரட்டாக ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அதாவது பப்ளிக்கோட பார்வைக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு நியூக்ளியர் பாம்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 நியூக்ளியர் பாம் நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு நியூக்ளியர் பாம் போதும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு சின்னதான ஒரு கண்ட்ரி தான். அந்த நாடையே வந்துட்டு முடிச்சிட முடியும். ஏன்னா ஒரு சென்டரில் போட்டாங்கன்னா போதும், சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே வந்துட்டு ரேடியேஷன் பரவி அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து ப்ராப்பரான ஒரு விளைவிலே அக்ரிகல்ச்சரே இருக்காது. அந்த மாதிரி வந்து முடிச்சிட முடியும். அப்போ நினச்சி பாருங்க, 18 நியூக்ளியர் பாம். ரஷ்யாவை தான் வந்துட்டு இருக்கிறதுலே நம்ம இந்த உலகத்திலே வந்துட்டு பெரிய நிலப்பரப்பு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு 18 நியூக்ளியர் பாம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுஎஸ் வந்து சோவியத் யூனியன், அதாவது அந்த காலகட்டத்தில் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1979 உருவாக்க ஆரம்பிச்சு 1988 வந்துட்டு இந்த உலகத்துக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து பி டூ பாம்பர். இது வந்து ஒரு ஸ்டெல்த் பாம்பர். இதை வந்து யாருனாலையுமே வந்துட்டு ரேடார்ல சிக்க வைக்கவே முடியாது, யாருனாலையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த ரேடார்லையும் சிக்காது, நாங்கள் வந்து அசால்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இது அனௌன்ஸ் பண்றதுக்கு, இது கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்போனண்டா இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல வந்துட்டு ரஷ்யாவோட கை ஓங்கி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு வந்துட்டு ரஷ்யாவை அழிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப் வச்சிருக்காங்க. அவங்களை அழிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட நியூக்ளியர் பாம் வந்து போட வேண்டியது இருக்கும். ஆனா அதை வந்துட்டு சைமில்டேனியஸா பண்ண முடியாது. அதனால அதுக்காக தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வெறித்தனமான ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் இறங்கினாங்க. அதோட விளைவாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பி டூ பாம்பர் அப்படிங்கிற ஒரு பாம்பரை வந்து இப்போவும் வந்துட்டு மாசா பேசிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் 18 நியூக்ளியர் பாம்பை வந்து இந்த ஒரே ஒரு ஏர்கிராஃப்டில் வந்து கொண்டு போக முடியும்னு சொன்னேன்ல, அதனால வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஏர்கிராஃப்டை வந்து அனுப்பிச்சா போதும், ரஷ்யாவை வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஏன்னா 18 நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக ரஷ்யாவே காலியாயிரும்.
இதோட அந்த ஸ்டெல்த், அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பறவை வந்துட்டு ரஷ்யாவோட ரேடார்ல சிக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஈகிள், ஒரு கழுகுன்னு எடுத்துக்குவோம். அது வந்து சிக்குதுன்னா, அதோட அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதோட இது ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்ட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0.01 தான் இருக்கும். ஆனா வந்துட்டு நம்ம இந்த B2 பாம்பர் இருக்குல்ல, அது வந்து ரேடார்ல சிக்குச்சுன்னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0.0001 அவ்வளோதான் இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, பறவையை விட ஒரு கம்மியான ஒரு ஸ்பேஸ்லயே வந்துட்டு நம்ம ரேடார்ல வந்து மாட்டுவோம். அதனால வந்துட்டு இது வந்து எந்த ஒரு ரேடார்லயும் வந்து சிக்கவே சிக்காது. ஆனா இதோட உருவத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு உருவம். அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மீட்டர் வந்து லென்த். ஆனா வந்துட்டு அதோட விங் ஸ்பேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 52 மீட்டர்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குல்ல, அதோட பாதி அளவுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு லென்த். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 மீட்டர் தான். 5 மீட்டர் ஹைட்டுக்கு தான் இருக்கும். அதாவது இந்த B2 பாம்பரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மீட்டரு, ஹைட் வந்து 5 மீட்டரு. அதோட ரெக்க பகுதி இருக்குல்ல, அது ரெண்டையுமே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 மீட்டர். அப்போ சைடு போஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு லென்த்தில் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அந்த அப்பியரன்ஸை வந்து எந்த பறவையிலேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கன் அப்படின்ற அந்த ஒரு பறவையிலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இன்ஜினியரிங் மூலமா, சயின்டிஃபிக்கல் மூலமா ஏகப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இப்போ பறவையை வச்சு இந்த B2 பாம்பர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லா ஒரு சில விலங்குகள் இருக்கும், ஒரு சில நேச்சுரல், இந்த நேச்சுரலான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த நேச்சரை வச்சு தான் ஏகப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த B2 பாம்பரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் முதல்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167 டன் இருக்குன்னு சொல்றாங்க. 167 டன்னுனா 1,67,000 கிலோ அவ்வளோ இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப மேசிவான ஒரு வெயிட். அதே மாதிரி இதோட ஃபியூவல் இப்போ கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா 75 டன், அதாவது 75,000 லிட்டர் வந்து இதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி. அது போக வந்துட்டு இந்த B2 பாம்பர் வந்து பறந்துகிட்டே இருக்கும்போது, ஒரு மிஷன்ல இருக்கும்போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வந்துட்டு, அதாவது பறந்துட்டு இருக்கும்போதே ஃபிளைட்டிங் டைம்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேங்கர் ஃபிளைட்டை வச்சு இதுக்கு வந்து ஃபியூவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு டெக்னாலஜி இதுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த B2 பாம்பர் வந்து ரீஃபியூவல் பண்ணாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அந்த 75,000 லிட்டர் இருக்குல்ல, அதை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு நான் ஸ்டாப்பா பறக்க முடியும். இது வந்து எந்த ஒரு ஃபிளைட்னாலையும் பண்ணவே முடியாது. நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி B2 பாம்பர்னால மட்டும்தான் முடியும். அதாவது இந்த உலகத்திலேயே இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி இந்த B2 பாம்பர்னால மட்டும்தான் நான் ஸ்டாப்பா 11,000 கிலோமீட்டர் வந்து பறக்க முடியும். அதாவது ஆக்சுவலாக சொல்லணும்னா 44 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பறக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா இந்த B2 பாம்பரோட த்ரஸ்ட் இருக்குல்ல, அது வந்து வெறும் 17,000 பவுண்ட் அவ்வளோதான் வந்து அதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ போயிங் 777 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டு. ஆனால் அதுலேயே கூட உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமான ஒரு த்ரஸ்ட் இருக்கும். அதாவது 1,15,000 த்ரஸ்ட் அந்த அளவுக்குலாம் இருக்கும். ஒரு சில ஃப்ளைட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 அந்த லெவல்லலாம் இருக்கு. ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் பவர் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இந்த இன்ஜின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா F118 GE100 அப்படிங்கிறத இந்த இன்ஜினோட பேரு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற பவர் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்துட்டு இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. வெறும் 1000 கிலோமீட்டர் அவ்வளோ வேகத்துல தான் போக முடியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மற்ற ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 4000 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஃபைட்டர் ஜெட்லாம் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்துட்டு இது அளவுக்கு வந்துட்டு 44 மணி நேரம்லாம் வந்துட்டு ஃபிளைட் அந்த அளவுக்குலாம் போக முடியாது. ரீஃபியூலிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 70 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க. மற்ற ஃபைட்டர் ஜெட்லாம் இது கூட வந்துட்டு காம்படிஷன்ல நிற்கவே முடியாது. அது போக வந்துட்டு 15,000 மீட்டர் வந்துட்டு தோராயமா சொல்லணும்னா 60,000 அடி வந்து ஹைட்ல பறக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிறப்புலாம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த B2 பாம்பரோட அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கோடி வந்து நம்ம இந்திய மதிப்பில் இருக்கு. அது போக இதுக்கு வருஷம் வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ ஆகுது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ஆகுதுங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சர்வீஸ்க்கு மட்டும் எப்படி 600 கோடி ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மெயின்டெனன்ஸ் தேவை. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட், இதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இது வந்து எப்போ வந்து டேக் ஆஃப் ஆனாலும் அதோட வேலையை வந்து கச்சிதமாக முடிக்கும். ஏன்னா இவ்வளோ கட்டி முடிச்சிட்டாங்க, இவ்வளோ 18,000 கோடி கொடுத்து கட்டிட்டாங்க, அப்புறம் வேற என்ன பண்ணுறது, செலவு பண்ணி தான் ஆகணும். அது பண்ணி தான் அதனால தான் வந்துட்டு மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 21,000 ஏர்கிராஃப்ட் வந்து இது வரைக்கும் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு வெறும் 19 கிராஃப்ட் தான் இருக்குது. அதுவுமே வந்துட்டு பெருசாக இயங்குறது கிடையாது. போன வருஷம் வந்துட்டு ஈரான் மேலே வந்துட்டு ஒரு 7 ஏர்கிராஃப்ட், 7 B2 பாம்பரை வச்சு ஏகப்பட்ட யுரேனியம் அப்புறம் வந்துட்டு நியூக்ளியர் அப்படிங்கிற அந்த ஒரு சைட்ஸ்லாம் வந்துட்டு அழிச்சிருக்கிறதா வந்துட்டு யூஎஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு ஈரான் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அப்பெல்லாம் ஒன்றும் அழிக்கவே இல்லை, ஏன்னா நாங்கள் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் வந்துட்டு இந்த பி டூ பாம்பரில் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் போய் அழிக்கிறதுக்கும் வந்துட்டு டெக்னாலஜி இருக்குது. அது வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஏர்கிராஃப்டில் மட்டும்தான் அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. வேறு எந்த ஒரு நாடுமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. யூஎஸ் கிட்ட மட்டும் தான் அது இருக்குது. ஒருவேளை அதனால தான் வந்துட்டு யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வேறு எந்த நாட்டுக்குமே வந்துட்டு நட்பு நாடான யூகே அப்புறம் வந்துட்டு நேட்டோ நாடுகள் இவங்களுக்கு கூட தர வந்துட்டு மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பி டூ பாம்பரை வந்துட்டு எப்போ அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சாங்களோ, எப்போ வந்து பில்ட் பண்ணாங்களோ, அப்போ வந்துட்டு 1988 வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. ஆனால் வந்துட்டு 1999 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெபியூட் பண்ணுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொசோவோ அப்படிங்கிற வந்து ஒரு ஏரியாவில். அந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டில் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2001 ஆப்கானிஸ்தான் மேலே ஏகப்பட்ட பாம்பெலாம் போடுறாங்க. அதுக்கும் வந்துட்டு பி டூ பாம்பரை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 பாம்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2003 ஈராக் மேலே வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க பி டூ பாம்பர் யூஸ் பண்ணி. கிட்டத்தட்ட 7 லட்சம் கிலோவுக்கு வந்துட்டு வெடிபொருளை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011 லிபியாவில் வந்துட்டு ஒரு போர் வருது. அந்த போரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 45 ஏர்கிராஃப்டை வந்து ஒரே ஒரு பி டூ பாம்பரை வச்சு அழிச்சு முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரேரான ஒரு போரில் தான் வந்துட்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு எப்பெல்லாம் இந்த பி டூ பாம்பரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு யூஎஸ் வந்து ரொம்ப ஒரு மேசிவான லீடு எடுக்கிறாங்க. அந்த ஒரு போரில் வந்துட்டு அந்த போரில் வந்து ஜெயிக்கிறதுக்கு லீடு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த பி டூ பாம்பரை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு நாட்டுக்கும் வந்துட்டு இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல. யாருமே வந்துட்டு எந்த ஒரு நாடு வந்து ரஷ்யா கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சைனா கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் வந்துட்டு இதை அட்டாக் பண்ணுற லெவலுக்கு, இதை வந்து வீழ்த்துற லெவலுக்கு இந்த டெக்னாலஜி வளரல. இந்த ஃப்ளைட்டோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு பைலட் இருப்பார். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு மிஷன் கமாண்டர் இருப்பாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க இதோட காக்பிட்டில். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு, ஃப்ளைட் வந்துட்டு வெடிக்க போகுது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா, இவங்க 2 பேருமே வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு டெக்னாலஜி இதுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் போகிற 2 பேருமே வந்துட்டு சாகறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்படியுமே வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா ஒரு டெக்னாலஜியுமே வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட்குள்ளேயே வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த உலகத்தோட ரொம்பவுமே வந்து ஒரு சேஃபஸ்டான ஒரு அட்டாக்கிங் ஒரு ஸ்டெல்த் பாம்பராக வந்துட்டு இந்த பி டூ பாம்பர் தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த உலகத்தோட காஸ்ட்லியான ஒரு ஏர்கிராஃப்டாக வந்து நம்ம பி டூ பாம்பர் இருந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு மற்ற எல்லா நேட்டோ நாடுகளுமே வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எனக்கு எப்படியே தாங்க, எங்களுக்கு தாங்கன்னு. ஆனால் ஸ்ட்ரிக்டாக மற்ற எந்த ஏர்கிராஃப்ட் வேணால் கேளுங்கடா, ஆனால் நாங்கள் இதை வந்து தரவே மாட்டோம், இது வந்து எங்களோட பொக்கிஷம், இது வந்து எங்களுக்கான ஒரு 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 ப்ரைடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யாருக்குமே வந்து விற்காம வச்சிருக்காங்க. 18,000 கோடி ஒரே ஒரு ஃப்ளைட் விற்றா 18,000 கோடி, யார் வேண்டாம்னு சொல்ல போகிறா. ஆனால் அதையவே வந்து விற்காம வச்சிருக்காங்கன்னா அதோட யூஸ் கேஸ் வந்து அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு யூஸ் கேஸ்ன்னு. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்துட்டு இந்த ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வந்து இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஈரான் வந்து இப்போ ரொம்ப ஓவராக அடிச்சு மேலே வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலை. அப்புறம் வந்துட்டு அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிசிசி நாடுகள், யுஏஇ, அபுதாபி, அப்புறம் வந்துட்டு துபாயிலலாம் வந்துட்டு, அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக ஓமன் மேலே வந்துட்டு அவங்களோட ஆயில் மேலே அடிச்சிருக்காங்க. இப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் வந்துட்டு யூஎஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் யூஎஸ் வந்து இந்த பி டூ பாம்பரை யூஸ் பண்ணாலும் அதை டேக்கிள் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு எங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லா இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணுற அந்த ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நாங்கள் அண்டர் கிரவுண்டில் தான் வச்சுருக்கோம், யூஎஸ்ஆல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பி டூ பாம்பர் என்ன அளவுக்கு வந்துட்டு கொடுத்த பில்டப்புக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.